வணக்கம் நண்பர்களே. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே கடுமையான சண்டை வாக்குவாதம் முற்றிவிட்டது. நீ எல்லாம் இருந்து என்ன ஆகப் போகிறது? ஒரு வேலைக்கும் லாகி இல்லாமல் இருப்பதை விட செவனின் செத்து தொலை என்று ஆவேசமாக திட்டிவிட்டு ஆஃபீஸிற்கு சென்று விட்டார். இத்தனைக்கும் இருவரும் காதல் மனம் புரிந்தவர்கள், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லக்கூடியவர்கள்தான். கணவனின் மனப்பழக்கம் அப்படி பேச வைத்துவிட்டது. வீட்டில் நடக்க இருக்கும் விபரீதம் புரியாமல் அவர் பணியில் ஆழ்ந்து விட்டார். மாலையில் வீடு திரும்பிய போது தெருவில் இருக்கும் சிறுவர்கள் வீட்டு வாசலில் அமர்ந்து கொண்டு மண்ணை கொட்டி விளையாடி கொண்டிருந்தனர். வீட்டு கதவு ஆவென திறந்து கிடந்தது. வீட்டில் இருக்கும் நாய்க்கூண்டு காலியாக இருந்தது. திகைப்போடு வீட்டுக்குள் நுழைந்தால் கலவரம் நிகழ்ந்ததற்கான அறிகுறிகள் தென்பட்டன. தொலைக்காட்சியில் கார்ட்டூன் நிகழ்ச்சி சத்தமாக அலறிக்கொண்டிருந்தது. விளக்கு ஒன்று கீழே தள்ளிவிடப்பட்டிருந்தது. தரை விரிப்பு ஒரு சுவரின் அருகே ஒழுங்கின்றி கிடந்தது. அறை முழுவதும் விளையாட்டு பொம்மைகளும் பல்வேறுபட்ட துணிகளும் இறைந்து கிடந்தன. சமையலறைக்குள் மெதுவாக எட்டி பார்த்தார். சாமான் கழுவும் தொட்டியில் பாத்திரங்கள் நிறைந்து கிடந்தன. மேடையில் காலை சிற்றுண்டி சிந்து கிடந்தது. குளிரூட்டும் பெட்டியின் கதவு அகலமாக திறந்து கிடந்தது. அதில் இருந்த நாய்க்கான உணவு தரையில் சிந்தப்பட்டிருந்தது. மேஜையின் அடியில் ஓர் உடைந்த கண்ணாடி டம்ளர் இருந்தது. பின் கதவின் அருகில் ஒரு மணல் மேடு காணப்பட்டது. ஏதோ நடந்திருக்கிறது. மதிய உணவு வேலைக்கு முன்பே தன் மனைவிக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்று உள்மனம் சொன்னது. கணவருக்கு படபடப்பு அதிகமானது. ஹாலை ஒட்டியிருந்த குளியலறையை நோக்கி திரும்ப அங்கும் அதிர்ச்சி காட்சிகள். உள்ளே தண்ணீர் சொட்டும் சத்தம். கதவை தாண்டி வெளியே வந்து தண்ணீர் குட்டை போல தேங்கி கிடந்தது. ஈரத்துண்டுகளும் தண்ணீரில் ஊறி போயிருந்த சோப்பு கட்டியும் மேலும் பல விளையாட்டு பொம்மைகளும் பாத்ரூமில் தரை முழுவதும் சிதறி கிடந்ததை கண்டார். மைல் கணக்கில் நீளமான டாய்லெட் காகிதம் ஓரத்தில் குவியலாக கிடந்தது. கண்ணாடியின் மீதும் சுவர்கள் மீது பற்பசை பூசப்பட்டிருந்தது. டேடி என்ற குரல் கேட்டு திடுக்கிட்ட கணவர் தனது 1.5 வயது மகன் பேஸ்டை பிதுக்கி விளையாடு கொண்டிருப்பதை கணித்து அவனை அவசரமாக தூக்கி ஆழ்ந்த முத்தம் கொடுத்து அணைத்து கொண்டார். கண்களில் நீர் பொங்கியது. மனைவிக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்திருக்குமோ என்ற பீதியுடன் அவளை தேடினார். படுக்கையறையை நோக்கி பார்வை திரும்ப அவசரமாக அதன் கதவை திறந்தார். உள்ளே முதுகுக்கு தலையணை கொடுத்து ஒய்யாரமாக சாய்ந்திருந்த அவரது மனைவி ஏதோ ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருப்பதை பார்த்தார். ஸ்வீட்டி என்றார் உலர்ந்த நாக்குடன். அவரை பார்த்து புன்னகை புரிந்த மனைவி, எப்போ வந்தீங்க என்று கேட்டாள். அதிர்ச்சியிலிருந்து மீளாத கணவன், இன்று வீட்டில் என்னதான் நடந்தது என்று கேட்டார். மறுபடியும் சிரித்த மனைவி, வீட்டில் என்னதான் வெட்டி முறிச்சோ என்று அலுவலகம் முடிந்து வந்தவுடன் நீங்கள் கேட்பது வழக்கம். இன்று ஒன்றும் வெட்டி முறிக்கவில்லை, அதுதான் நடந்திருக்கிறது என்று கூறினாள். சொல்லாத காசிலும் செப்பு இருக்கும் என்பார்கள். யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. இயல்பாக சில விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தாலே அவற்றை கணக்கில் எடுத்துக்கொள்ளாத குணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவில் கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.